இந்த இயக்குனர் ரஞ்சித்ங்கிற ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. கேஸ்ட் ப்ரோன் அட்ராசிட்டிஸ் ப்ரோன் ஏரியா அவை மார்க் பண்ணணும். அதாவது இந்த போன்ற ஜாதிய குற்றங்கள் நடக்கும் ஏரியாக்களை அந்த பகுதிகளை வந்து கணக்கிட்டு அந்த இடங்கள் அதிக காவல்துறை குவிக்க வேண்டும் என்று குறிப்பிட வேண்டியது ஏரியாக்களை கிடையாது. அட்ராசிட்டி செய்யக்கூடிய ஜாதியை தான் நம்ம குறிப்பிடணும். நீ வந்து தூத்துக்குடியில் இருக்கிற பையனை பைக்ல கூட்டிட்டு வந்து கேடிசி நகர்ல வச்சா எங்க போலீஸை குவிக்கிறது? கேடிசி நகர்ல வைக்கிறதா, வர்ற வழியில எல்லாம் வைக்கிறதா, எங்க வைக்க முடியும்? தப்பு செய்யறது ஒரு ஜாதிக்காரன், அவனை தான் நம்ம அடையாளம் படுத்தணும். அதை வந்து இங்கிலீஷ்காரனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு இந்த ஓட்டு இதெல்லாம் கிடையாது இல்ல, அதனாலதான் குற்ற பரம்பரை சட்டம்னு போட்டு வச்சுட்டான். அந்த சட்டம் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு பழையபடி குற்றம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பேசுவது வந்து இதெல்லாம் பேசணும், ஒரு ரெண்டு ஜாதிக்கு இடையில மோதலை உண்டாக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பேசுறது கிடையாது. அவர்கள் திருந்த வேண்டிய, ஏன்னா வெட்டுப்பட்ட இடத்துல இருந்து நாங்க மீண்டும் மீண்டும் பேசிட்டு இருக்கிறோம். நீ வெட்டிக்கிட்டே இருப்ப, உன்னை குற்றப்பரம்பரைன்னு சொல்லக்கூடாது, நீ கொலை பண்ணணும்னு சொல்லக்கூடாது, நீ தேவர் ஜாதியில இருக்கிற பிரிவுகள் தான் இது பண்ணக்கூடாதுன்னு பேசணும். எப்படி இருக்கு? எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? பேர் சொல்லிட்டா மட்டும் உனக்கு கோவம் வருது அவனுக்கு? அப்புறம் ரெண்டு ஜாதி மோதல் இல்ல, எல்லா ஜாதி மோதலுக்கும் இவனுக்கு தான் காரணம். இந்த ஒரு ஜாதி தான் உட்காந்து எல்லா ஜாதிக்குமே மோதிட்டு இருக்கான். அவன் காட்டு மிராண்டித்தனத்தை இன்னும் போக்கவே இல்லை.